அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்களை இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம் பொருளாதாரத்தை குறித்து. அதிலே பணம் யாரிடத்தில் வரும், பணம் யாரை விட்டு செல்லும், பணம் அவர்களை விட்டு ஓடிவிடும் என்பதை குறித்து சொல்லி, அதில் முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது உங்களை நீங்களே முதலீடு செய்வது குறித்து இன்றைக்கு சொல்ல இருக்கிறேன். முக்கியமாக பணம் யாரிடத்தில் வரும்னாக்க, தனது வருமானத்தில் 10ல் ஒரு பகுதியை என்ன செய்யறீங்கன்னா நீங்கள் சேமிப்பு செய்கிறீங்க, 10ல் ஒரு பகுதியை கத்தருக்கு தசமாக கொடுக்குறீங்க. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே பணம் வரும். புரியுங்களா? நல்ல வியாபாரத்தில் முதலீடு செஞ்சீங்கனாக்கா, ஏன்னா நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி அந்த பொருளாதாரத்தை குறித்து அனலைஸ் பண்ணி நீங்கள் முதலீடு பண்ண உங்களிடத்தில் பணம் வரும். அதே போல் நல்ல ஞானமுள்ள மென்டோர்ஸ், ஆலோசனைக்காரரிடத்தில் ஆலோசனை கேட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களிடத்தில் பணம் வரும். ஆனால் பணம் யாரிடத்திலிருந்து பணம் ஓடும் என்றால், ஏன்னா தனக்கு தெரியாத பழக்கமில்லாத பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பணம் உங்களை விட்டு ஓடிவிடும். புரியுங்களா? பணம் உங்களிடத்தில் தங்காது. அதே போல் உடனடியாக பணக்காரர் ஆகிவிடலாம் என்ற ஆவலோடு கூட அனுபவம் இல்லாமல் அநேக காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்யறீங்க, பணம் உங்களை விட்டு இருக்கிற உங்கள் முதலீடு, உங்கள் கையில் வைத்திருக்கிற அந்த கேபிட்டல் அமௌண்ட்டும் ஓடி போகக்கூடியதாக இருக்கிறது. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பணம் உங்களுக்கு வர வேண்டுமா, பணம் உங்களை விட்டு ஓட வேண்டுமா என்பதை குறித்து சொன்னேன். நன்றாக இதை கவனிங்கள், கேளுங்கள், அபியாசப்படுத்துங்க. அதை காட்ட மிக மிக முக்கியமாக இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, இஃப் யூ வாண்ட் யுவர் விக்டோரியஸ் லைஃப், இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். சரிங்களா? இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். யூ வாண்ட் a victorious life, invest in yourself first. அதாவது நீங்கள் ஒரு வெற்றியுள்ள சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனாக பொருளாதாரத்தில் செழிப்பாக மாற வேண்டும் என்றால் முதலாக உங்களை நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். அது நான் எப்படி முதலீடு செய்வது? ஏனென்றால் உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னாக்கா உங்களை நீங்கள் முதலீடு செய்வீங்க. இன்றைக்கு நான் சொல்கிறேன், சில குறிப்புகள் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அதை வைத்து என்னிடத்தில் இவ்வளவு காரியங்கள் இருக்கிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. ஒன்று, உங்களிடத்தில் என்ன இருக்குது? நேரம் இருக்கிறது. முதலாவது நீங்கள் முதலீடு செய்வது நேரம். உங்களுக்கு நேரம் இருக்கிறது, நீங்கள் தான் நேரத்தை தீர்மானிக்கிறீங்க. நேரத்தை நீங்கள் முதலீடு செய்யலாம். புரியுங்களா? இரண்டாவது, உங்களுடைய சக்தி, உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் முதலீடு செய்யலாம். புரியுங்களா? மூன்றாவதாக, உங்களுடைய அறிவு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாணத்தை, அனந்த நாணத்தை உங்களுடைய பொருளாதாரத்துக்காக பணத்தை உருவாக்கக்கூடிய பிஸ்னஸில் உங்கள் அறிவை நீங்கள் பயன்படுத்தலாம், முதலீடு செய்யலாம். நான்காவதாக, சுய நம்பிக்கை, உங்களுடைய அந்த ஃபெய்த், நம்பிக்கை. பிஸ்னஸில் உங்ககிட்ட தான் இருக்க நம்பிக்கை வைக்கக்கூடிய, அடுத்தவங்க நம்பிக்கையில் உங்கள் நம்பிக்கை வைங்க. அடுத்ததாக, தொடர்புகள், நெட்வொர்க். நீங்கள் அநேக மக்களோட தொடர்பு வைத்தா உங்களுடைய பிஸ்னஸை இலகுவாக என்ன செய்ய ப்ரொமோட் பண்ண முடியும். அதே போல் அனுபவங்கள். புரியுங்களா? அநேகருடைய அனுபவங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அதை நீங்கள் அபியாசப்படுத்தலாம். நீங்கள் தான் அனுபவங்களை மற்ற இடத்துல கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். புரியுங்களா? சிந்தனை ஆற்றல், அதாவது திங்க் பண்ணக்கூடியது, நன்றாக யோசித்து அந்த நீங்கள் தான் உங்களுடைய பிஸ்னஸுக்கு சிந்தனை ஆற்றல், அது உங்களிடத்தில் இருக்கு. அதை நீங்கள் முதலீடு செய்யுங்க. அடுத்தது, ஆக்கப்பூர்வமான மனபாவம். புரியுங்களா? எப்பொழுதும் அலைபாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக நன்றாக பாசிட்டிவ் திங்கிங்கோடு கூட நல்ல மனபாவம் இருக்கணும். அது உங்ககிட்ட தான் இருக்கு. அதை முதலீடு பண்ணுங்க. அடுத்து, சிக்கலை தீர்க்கக்கூடிய அணுகுமுறை. கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் என்ன பிரச்சனை வருதோ அதை எல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய அந்த காரியம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. அதை நீங்கள் முதலீடு பண்ணுங்க. அடுத்து, முடிவெடுக்கும் திறன். பாருங்க, ஒரு டிசிஷன் மேக்கிங், அது நீங்கள் தான் எடுக்க போறீங்க உங்கள் பிஸ்னஸில், அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அடுத்து, பயிற்சி அளிக்கும் திறன். உங்களுக்கு இந்த காரியத்தில் அதிகமான பயிற்சி இல்லையா, நீங்கள் ட்ரைனிங் போய் அப்கிரேட் பண்ணுங்க. உங்களை அப்கிரேட் பண்ணக்கூடிய அந்த முடிவு எடுக்கிறது உங்களிடத்தில் இருக்கு, நீங்கள் முதலீடு பண்ணுங்க. அடுத்து, மக்கள் தொடர்பு, அதாவது பப்ளிக் ரிலேஷன். மக்களோடு கூட எவ்வளவு தொடர்பு வைக்கிறீங்களோ அவ்வளவாக உங்களை பிஸ்னஸை நீங்கள் செய்ய முடியும். நீங்கள் அதை ப்ரொமோட் பண்ண முடியும். அடுத்து, மார்க்கெட்டிங் அறிவு. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க, மார்க்கெட்டிங் டெலிவிஷன் மூலமாக, மீடியா மூலமாக, அது நீங்கள் தான் செய்ய முடியும். அதை முதலீடு பண்ணுங்க. அடுத்து, விளம்பரப்படுத்துதல். புரியுங்களா? விளம்பரங்கள், கைப்பிரதி மூலமாக, இப்படி பண காரியங்கள் மூலமாக நீங்கள் அதை விளம்பரப்படுத்த முடியும். அடுத்து,
கட்டுமான திறன், அதற்கு தேவையான ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கு என்னென்ன தேவை இருக்கிறது எல்லாவற்றையும் நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க. அதை நீங்கள் தீர்மானிங்க. அடுத்து பொறியியல் திறன், டெக்னாலஜி, அதாவது இன்ஜினியரிங், அதாவது பயன்படுத்த முடியுமா அதில், அதை நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீங்க. அடுத்து தொழில்நுட்ப அறிவு, எல்லா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்குது, அது நீங்கள் தீர்மானித்து முதலீடு பண்ணுங்க. அதுக்கடுத்து மென்பொருள் திறன், புரியுங்களா, அதான் அந்த கம்ப்யூட்டர் மற்ற எல்லா காரியங்களையும் நீங்கள் அறிந்திருந்தால் அதை உங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை உணர்வு, மக்களிடத்தில் கோபமாக விழுந்தா ஓடி போயிடுவாங்க. எல்லாத்தையும் அன்போடு நகைச்சுவோடு பேசி உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ண முடியும். அதுதான் உங்களிடத்தில் இருக்கு. உங்கள் திறமை அதில் முதலீடு பண்ணுங்க. அடுத்து பேச்சாற்றல், நன்றாக பேசி எப்படியாக மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ல எப்படி பேசுகிறாங்க அதுபோல் பேசியே நீங்கள் காரியத்தை சாதிக்க முடியும். அதை நீங்கள் முதலீடு பண்ணுங்க. அடுத்து எழுத்தாற்றல், நன்றாக டிராஃப்ட், ஏன்னா இமெயில் நல்லாக மக்களுக்கு அடுத்தவங்களுக்கு கம்பெனிகளுக்கு எழுதுகின்ற பொழுது அது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதே போல் கலைத்திறன்கள், நல்லா ஆற்று, இதெல்லாம் கலைத்திறன்களை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுபோல் யோசனைகள், புரியுங்களா, புதிய புதிய திட்டங்கள், யோசனைகள் நீங்கள் உங்கள் இடத்துல இருக்குது, அதை முதலீடு பண்ணுங்க. அதுக்கப்புறமா கடினமான ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி உழைக்கக்கூடிய அந்த காரியம் உங்களிடத்தில் இருக்கு, இதை முதலீடு பண்ணுங்க. இதெல்லாம் என்ன, நான் எதை என்னுடைய பிஸ்னஸில் முதலீடு பண்ணுறேன், இது எல்லாம் உங்களிடத்தில் இருக்கு. 20க்கு மேலே சொல்லியிருக்கேன். இந்த காரியங்கள் எல்லாம் உங்களிடத்தில் இருக்கு. இதை முதலீடு பண்ணீங்கன்னாக்க நீங்கள் ஒரு விக்டோரியஸ் லைஃப் வாழ முடியும். புரியுங்களா? அதனால உங்களுடைய வாழ்க்கையில உங்களை முதலீடு பண்றதா யூ ஆர் த கிரேட்டஸ்ட் அசஸ்ட். நீங்க தான் ஒரு பெரிய சொத்து. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா திறமைகளும் காரியங்களும் தான் பெரிய சொத்தா இருக்கிறது. அதை முதலீடு பண்ணுங்க. முதலீடு செய்தீர்கள் என்றால் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு தொழிலதிபராக பொருளாதாரத்தில் செழிப்போடு கூட நீங்க வாழ முடியும். ஆவியாண்ட ஜெபிங்க ஆண்டவரத்தில், கர்த்தர், ஆண்டவரே என்னுடைய திறமைகள் என்ன, எல்லாவற்றையும் காண்பியும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும் என்று கேட்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுடைய திறமைகளை எல்லாம் உங்களுக்கு பயன்படுத்த உதவி செய்வார். பவுல் சொன்னாரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொன்னது போல நீங்களும் சொல்லி உங்கள் காரியத்தில் வெற்றியை பெற முடியும், ஜெயத்தை பெற முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.